உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னன்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. என்ன சார் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை அடிக்கடி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நவகிரகங்களில் சுக்கிர பகவான் ஆப்பட்டது ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா ஒரு ஆணினுடைய திருமணத்துக்கு சுக்கிர பகவான் ஆப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கிய காரகன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வாழ்க்கையில நல்லவங்களாக ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையில அமைஞ்சு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், அந்த குடும்பத்துல எல்லாருமே நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா தேவை. அது போக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்ன? நல்ல வீடு கட்டணும், நல்ல பங்களா கட்டணும், நல்ல ஸ்விம்மிங் பூலோட, நல்ல தியேட்டரோட, நல்ல வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்குது. அது எத்தனை பேருக்கு நிறைவேறுது? கொஞ்சம் பேருக்கு தான் நிறைவேறுது. அப்ப அந்த மாதிரி ஆசைகள் எல்லாத்துக்கும் நிறைவேறணும் அப்படின்னா அந்த சுக்கிரனும் நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரு, நல்ல பைக்கு, ஒரு லக்ஸரியான ஒரு காரு, இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும். இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது விருச்சகத்தில் இருந்து டிசம்பர் 20 பெயர்ச்சியாகி தனுசுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. வந்து 2026 ஜனவரி மாதம் 12 வரைக்கும் அங்க இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு, என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். அப்போ சுக்கிர பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு 5, 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் இப்போ 12ல இருக்கிறார். அப்போ 12ல அந்த சுக்கிர பகவான் வந்தாவே மறைவு ஸ்தானம் தானே. அப்போ அந்த சுக்கிரன் 12ல மறைஞ்சிட்டாருன்னா மறைந்தவன் நிறைந்த பலனை கொடுக்க மாட்டான். அப்போ பாத்தீங்கன்னா இப்ப அதே சுக்கிர பகவானை குரு பகவான் 7ஆம் பார்வையாக அந்த சுக்கிர பகவானை பார்க்கறாங்க. சூப்பர். இது ஒரு அற்புதமான டைம். ஏன் சொல்றேன்னா அந்த சுக்கிர பகவானை குரு பகவான் வக்ர கதியிலிருந்து அந்த சுக்கிர பகவானை பார்க்கறாரு. அப்போ குருவும் சுக்கிரனும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, குரு தேவகுரு, சுக்கிரன் அசுர குரு. அப்ப இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம், பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனா குரு பகவான் வக்ர கதியிலிருந்து இந்த சுக்கிர பகவானை பார்க்கிறாரு. அப்போ அந்த சுக்கிரன் பலம் வாங்கிட்டாரு. அப்போ மகர ராசிக்கு எத்தனாம் இடத்துக்குரியவர்? 5ஆம் இடத்துக்குரியவர், 10ஆம் இடத்துக்குரியவர். அப்ப அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு அந்த 5ஆம் இடத்துடைய சிறப்பு என்ன? ஒருத்தருடைய திறமை, ஒருத்தருடைய அறிவு, ஒருத்தருடைய பதவி, பட்டம், ஒருத்தருடைய படிப்பு, ஒருத்தருடைய குழந்தை பாக்கியம், ஒருத்தருடைய வளர்ச்சி, எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி அடைகிறது, ஒருத்தரை பத்தி எல்லாருமே புகழ்ந்து பேசிக்கிறது, இது எல்லாமே 5ஆம் இடத்துக்குரிய சிறப்பு. அப்ப அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகத்தை குரு பகவான் பார்க்கும்போது இத்தனை சிறப்புகளும் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்ப அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி, உங்க மேல ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாலும், ஒரு வம்பு வழக்குன்னு உங்க மேல கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் அதெல்லாம் பைசல் ஆகக்கூடிய டைம். அது போக உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்,
நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன், ரொம்பவுமே நான் வேலையை மனசார கத்துக்கிட்டு அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த தொழிலை நான் மேல இருந்து ஓரளவுக்கு படிப்படியாக மேல இப்ப மேல இருந்து கீழே வந்துட்டேன். அப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் மேடேற முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அப்ப தொழில் காரகன் சுக்கிர பகவான் குருவுடைய பார்வையோடு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா, நீங்க எப்படியே இருந்தாலும் எந்த திசையில போனாலும் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய வாய்ப்பு, உங்களுடைய பழக்க வழக்கத்தால் வாய்ப்பு, ஒரு தொழிலதிபருடைய வாய்ப்பு, அவங்களுடைய பார்வை உங்க மேல பட்டு உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தொழிலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்ல தொழில் ஒரு சிக்கலாக இருக்குது, இல்ல ஒரு தொழிலை ஆரம்பிச்சு மாட்டிட்டீங்க, இல்ல பல கோடி ரூபா போட்டு அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு அது பாஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பல கோடி ரூபாய் லாபம் வரும். அதுவுமே பாஸ் ஆகாம இன்னைக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ ஒரு கையெழுத்து போட்டா அது பாத்தீங்கன்னா பாஸ் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பீரியட்ல அதெல்லாமே ரிலீஸ் ஆகும். உண்மையாலுமே மகர ராசிக்காரங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு டைம். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் வீட்டையே பார்க்கறாங்க. அந்த குரு பகவான் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறாங்க. அந்த சுக்கிரனை சனி பார்த்து, அந்த சுக்கிரனை குரு பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அந்த சனியும் சுக்கிரனும் அதீத நண்பர்கள். அப்ப அந்த சுக்கிர பகவான், அந்த சனி பகவானும் 10ஆம் பார்வையாக இன்னைக்கு பார்க்கிறாங்க சுக்கிர பகவான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனுக்கு அந்த சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் கிடைச்சதுனால மொத்த பலனும் மகர ராசிக்காரங்களுக்கு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு விதி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டத்தை சுமந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அது எல்லாமே பனி போல் விலகும். நீங்க அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு நீங்க நல்ல பொசிஷனுக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நல்லவங்க, கெட்டவங்க, போட்டி உள்ளவங்க, பொறாமை உள்ளவங்க, அவங்களுக்கு முன்னாண்ட அவங்க எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. அது போக சுபகாரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமாக செய்யலாம். அது போக வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேல சுபகாரியங்களும் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மக்கள்லாம் நல்லா இருப்பீங்க. மக்கள் இல்லாதவங்களுக்கு மக்கள் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீர்ந்து நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சுக்கிர பகவானை வழிபட்டு வாங்க, மகாலட்சுமியை வழிபட்டு வாங்க. நீங்க ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இல்லைன்னா அருகாமையில் இருக்கும் மகாலட்சுமி கோயிலுக்கு, அம்பாள் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். இது பாத்தீங்கன்னா நெய் விளக்குல 5 விளக்க போடுங்க. கண்டிப்பா உங்க கஷ்டம் எல்லாமே தீரும். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.